அவங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்ததில்ல. இப்ப நான் எப்படி ஒடிசாவோட கல்ச்சர்ன்னு சொல்லி இந்த மாதிரி சிக்கன் இருக்கா? சூப்பரா இருக்கு. ம். ம்ஹ்ம். பார்க்குற இப்படி போட்டிருக்கு. கால்குலேட் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று லைவ் பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று ஈவினிங் வீடியோ விஷயமா ஒன்று வாங்க போயிருக்காருன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன வாங்கிட்டு வந்தாரு, நாங்கள் என்ன சாப்பிட்டோங்கிறதையும் நீங்கள் பாருங்க. இன்னொன்று வந்து இங்கே இருக்கிற கிளைமேட்லாம் எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து வயலுக்கு போயிருந்தோம். பாதி வேலை முடிஞ்சது. இன்னும் ஒரே ஒரு வயல் மட்டும்தான். நாங்க எந்த மாரி வேலை செஞ்சோம், வயல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோல பார்ப்பீங்க. நான் எப்போ செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேனோ, அப்ப வந்து அந்த பீகார்ல இருக்க அவங்களோட விளாக் வந்து பிரீத்தா விளாக்ன்னு தானே இருக்கும். அதனால நான் பிரீத்தான்னு சொல்லிட்டேன். அவங்க பேரு புனிதா அப்படிங்கிறது. அவங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்ததில்ல. இப்ப நான் எப்படி ஒடிசாவோட கல்ச்சர்ன்னு சொல்லி இந்த மாதிரி ஹெட்டிங்ல இதுதான் அப்படிங்கிறத உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேனோ, அந்த மாதிரி அவங்க எப்போ சொல்லுவாங்களோ, அந்த மாரி விளாக்ஸ் பார்த்துருக்கேன். அப்புறம் அவங்க அந்த மக்காசோளம்லாம் ரோட்ல காய வச்சிருந்தது, இந்த மாரி பார்த்துருக்கேன். ஊர்லலாம் பீரியட் ஆகியிருக்கும்போது கோவில் போமாட்டாங்க. ஆனா, அங்க வந்து அலவுடு இருக்குன்னு சொல்லும்போதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதனால அந்த மாரி சின்ன சின்ன கன்டென்ட் பார்த்துருக்கேன். எனக்கு இதுவரையுமே அவங்க எப்போ வந்தாங்க? அவங்க எப்போ வந்தாங்க? எப்படி இருக்காங்க? வீடு எப்படி இருக்கு? இந்த மாரி எதுவுமே தெரியாது. ஆனா, அப்பப்ப விளாக் பார்ப்பேன். ஃபுல் விளாக் நான் பார்த்ததில்ல. அதனால எனக்கு அவங்க பேர் தெரியல. இன்னொன்னு வந்து ராதா சிஸ்டர், அதுக்கப்புறம் பிரீத்தான்னு சொல்லி இவங்களோட பேர சொல்லியிருப்பேன். புனிதா, சரிங்களா? இன்னைக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அவங்க 2 பேரு மென்ஷன் பண்ணியிருந்தது தான் பார்த்தேன். அதனால அப்படி சொன்னேன். அதுக்காக சரண்யா மென்ஷன் பண்ணலன்னு நான் சொல்லல. அவங்க கெட்டவங்கன்னு நான் சொல்லல. அவங்க மென்ஷன் பண்ணது எனக்கு தெரியாதுங்க. இன்னொன்னு, ராதா கிட்ட வந்து நான் பர்சனலா WhatsAppல மெசேஜ் பண்ணேன். அவங்களுமே அதுக்கு முன்னாடி ஒருவேள லாக் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. இல்லாட்டி புதுசா சேனல் ஓப்பன் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா சொல்லுங்க. நாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றோம். நாங்க எல்லாரும் இருக்கோம்னு, உங்கள மாரி தான் அவங்களும் என்கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. ஆனா, நான் அந்த புனிதாங்கிற அக்காகிட்ட நான் இதுக்கு முன்னாடி பேசினதே இல்ல. அவங்களா வாண்டடா எனக்கு ஹெல்ப் பண்ணனால, எனக்கு மென்ஷன் பண்ணணும். இப்போ உங்களையுமே நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது நான் எப்படி தேங்க்ஸ் சொல்றேனோ, அந்த மாரி தான் தேங்க்ஸ் சொன்னேனே தவிர, அதுக்காக மென்ஷன் பண்ணவங்கள நான் மறந்துட்டேன்னு இல்ல. எனக்கு இப்ப வரைக்குமே தெரியலங்க. அதனால தான். நானுமே சரண்யாவோட வீடியோ பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். இன்னொன்னு, உண்மையாவே ஈகோ இல்லங்க. ஈ அதிகமா ஈகோ இருக்கிறவங்க உண்மையாவே அவங்களோட லைஃப்லயா இருக்கட்டும், இல்ல எதுலயுமே அந்த அளவுக்கு உயரத்த பார்க்க மாட்டாங்க. அது உண்ம. ஏன்னா, கடவுள் எல்லாமே பார்க்குறாங்க இல்லைங்களா? அதனால அந்த அளவுக்கு எல்லாம் ஈகோ இல்ல. எனக்கு அவங்க மென்ஷன் பண்ணது நான் பார்க்கல. எனக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக சரண்யா அக்காவோட பேர நான் சொல்லல. நீங்களும் ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க சரண்யா அக்கா. ரொம்ப நன்றி. எ எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண இங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பழைய சேனல் வந்து ரெக்கவரி ஆயிருக்குங்க. ஆனா iPhoneலேருந்து லைவ் என்னால பேச முடியல. அதனால தான் பழைய மொபைல்ல லைவ் போனேன். எனக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே கிளியரா இருந்தது. நெட்வொர்க் இஷ்யூ அப்படிங்கிறனால உங்களுக்கு சரியா தெரியல போல. நான் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன். சேனல் ரெக்கவரி ஆயிடுச்சுங்க. ஆனா, என்னால YouTubeலயே நான் ஒரு வீடியோ பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த ஒரு வீடியோலயுமே கமெண்ட்ஸ் என்னால பார்க்க முடியல. என்னால ரிப்ளை பண்ண முடியல. லேட் ஆகுமா? இல்ல இன்னும் ப்ராசஸ் இருக்கா என்னன்னு தெரியலங்க. ஒரு 2, 3 நாளாவே ரெக்கவரி பண்றதுல ஃப்ரீயா இருந்தனால, என்னால வீட்லயுமே வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் வீடியோ கொஞ்சம் டிலே ஆகுது. இன்னொன்னு வந்து ரெக்கவரி ஆனனால, நான் வந்து நேத்து லைவ் அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? பழைய சப்ஸ்கிரைபர் பாதி பேருக்கு நான் புதுசா சேனல் ஓப்பன் பண்ணதே தெரியல. அதனால நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணத டைம் ஒரு 12, ஒரு 13 நாள் இருக்கும். அந்த டைம்ல வந்து என்னால அப்லோட் பண்ண முடியல. பழைய சேனல் லாக் ஆயிடுச்சு சரிங்களா? அதுக்கப்புறம் தமிழ் கேர்ள் இன் ஒடிசா 2.0ன்னு சொல்லி ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அதுல வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். 2 நாள் தாங்க மழையே இல்ல. இல்ல அப்டின்னா தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு வீட்டுக்குள்ளயும் சரி, வெளிய இருக்க வேலையும் சரி, செய்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். பாப்பாவுக்கு வேற நல்ல கோல்ட். தூக்குமா, தூக்குமான்னே சொல்லிக்கிட்டே இருப்பா. அதனால அந்த அளவுக்கு என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. புது சேனல்லயுமே 3 வீடியோவோ இல்ல 2 வீடியோவோ தான் போட்டிருப்பேன். ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணேன்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறமே என்னால 2 சேனல் ரன் பண்ண முடியுமா? அப்படிங்கிறதுமே எனக்கு ஒரு டவுட். நீங்களே யோசிங்க. ஷார்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு வீடியோவா இருக்கட்டும், அத கிரியேட் பண்றது, அதுக்காக டைம் எடுக்கிறது, இந்த மாரி நெறைய ப்ராசஸ் இருக்கு. அது கூடயே வீட்டு வேலை இந்த மாரிலாம் இருக்கிறனால, ஓல்டு சேனல் ஃபுல்லாவே ரெக்கவரி ஆயிடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கும்போது
இந்த வீடியோவுமே நான் பழைய சேனல்ல தான் அப்லோட் பண்ணுவேன்னு நெனைக்கிறேன். உங்ககிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணதே 7 மினிட்ஸ் மாரி பேசிட்டேன். சரி இது எல்லாமே நேத்து லைவ் பார்த்துட்டு நெறைய பேர் மெசேஜ் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்காக உங்ககிட்ட சொன்னேன். ரொம்ப லென்த் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். மன்னிச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈவினிங் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஈவினிங் 5 மணி இல்ல 5:15 இல்லாட்டி 5:30 இருக்கலாம். அந்த மாரி டைம்ல தான் லைவ் கட் பண்ணிட்டு வந்தேன். இவர் அப்போ வந்து உதுல போயிட்டு இருந்தாங்க. சரிங்களா? நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட காமிச்சிருப்பேன்னு நெனைக்கிறேன். உதுல போற வழியில ஒரு பெரிய ஆறு போகும். அதுல வந்து மழை காலத்துல அந்த அளவுக்கு முடியாது. அதனால கொஞ்சம் சுத்தி போயிட்டு மறுபடியும் வரும்போது ஈவினிங்கே ஆயிடுச்சு. இப்போ என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னா, சாதாரணமா மோமோஸ், வெஜ் மோமோஸ் சாப்பிட்டுருக்கேன். ஆனா சிக்கன் மோமோஸ் வந்து நான் சாப்பிட்டதில்ல. பாப்பாவுமே இன்னும் டேஸ்ட் பண்ணதில்ல. இன்னைக்கு வந்து வெட்னஸ்டேல சிக்கன் மோமோஸ் கொஞ்சம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். நெறைய டைம் ஆசைப்படுவேன். ஆனா நல்லா இருக்குமோ, நல்லா இருக்காதோ, காரமா இருந்துச்சுன்னா சாப்பிட முடியுமா இல்லையா? இந்த மாரி நெறைய குழப்பத்துல சாப்பிடுறதையே விட்டுருவேன். இவர்ட்ட கேட்கறதையே விட்டுருவேன். இன்னைக்கு வந்து சாப்பிடணும்னு தோணுச்சு. எல்லாமே மிக்ஸ் பண்ணணுமோ? உங்களுக்கும் தெரியாதா அடி? நான் இந்த மாதிரி சாப்பாடு இல்லடி. சில்லி இல்ல கொஞ்சமா போடு. நம்ம ஊர்லயும் சிக்கன் மோமோஸ் இந்த சைஸ்ல தான் இருக்குமா என்னங்கிறது சொல்லுங்க. இங்க வந்து அந்த இது தண்ணிடி. நான் நினைச்சேன் இது வந்து சில்லி சாஸ், கிரீன் சில்லி சாஸா இருக்குமோன்னு. டெஸ்ட் பண்ணி பாரு அது என்னன்னு. ஆண்டி ஆனா தண்ணி மாதிரி இருக்கு, சாஸ் மாதிரி இல்ல. இது வந்து அவங்க வீட்லயே ரெடி பண்ணிருக்காங்க போல. மொத்தமா கலந்துட்டேன். நிறைய பேர் இந்த மாதிரி மோமோஸ் லவர்ஸ்லாம் இருப்பீங்க. ஆனால் நான் அதிகமாக சாப்பிட்டதில்ல. ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் ட்ரை பண்ணும்போது ஒரு மாதிரி காரமாக டேஸ்ட் அந்த அளவுக்கு பிடிக்கல. இதுதான் சிக்கன் மோமோஸ் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றது. தேஜுவுமே ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றா. சரி முதல்ல பாப்பாவோட ரியாக்ஷன் பார்க்கலாம். இப்போ 3 சாஸ்லையுமே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பொடி சாப்பிடு, எப்படி இருக்குன்னு சொல்லு. முதல்ல சாப்பிடு. எப்படி இருக்கு? சிக்கன் இருக்கா? சூப்பராக இருக்கு. ம் உண்மையாகவே சூப்பராக இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் சாப்பிட்றீங்க, எனக்கு வாயிலிருந்து தண்ணி படுது. இருங்க ஊட்டி விடுறேன். இருங்க. வெஜ்ஜை விட சிக்கன் சூப்பராக இருக்குல்ல? அங்கே எனக்கு சாப்பிட்டா எப்படி இருந்துச்சு? நல்லா இல்லை. சிக்கன் சூப்பராக இருக்கு. நான் தான் வெஜ்ஜு வந்து இட்லி மாதிரி பண்ணாங்க, எடுத்து கொடுத்தாங்க. அதுக்குள்ள என்ன இருக்கு தெரியல. முட்டைக்கோஸ் இந்த மாதிரி கேரட் இப்படி. இது வந்து ஒரு பவுடர் மாதிரி இருந்தது. அதில் மிக்ஸ் பண்ணி நிறைய டைம் 6 or 7 டைம் ஃபோல்டு பண்ணி அந்த பவுடர் வந்து எடுத்து போட்டாங்க, ஃப்ரை பண்ணாங்க. இது அது வந்து வேக வைக்கிறாங்க, ஸ்டீம் பண்ணுறாங்கல்லடி. வெஜ்ஜு வந்து இட்லி மாதிரி பண்ணாங்க. ஒரு நாள் சூடாக ட்ரை பண்ணலாம் உதில் போகும்போது ஈவினிங் டைம். அந்த எவ்லிங்லேருந்து அப்லோட் பண்ணுறாங்க. அதான் சொல்கிறேன். நான் போகும்போது தாங்க 4 மணிக்கு தான் போனேன். நாங்கள் போய் வெயிட் பண்ணேன். அவங்க இந்த மாஸ்டர் என்ன சொல்லுவாங்க செய்கிறவங்க, ஆமாம், அவங்க வரதுக்கு இல்லை நீ ஃபோன் பண்ண முடியும். அப்போ வந்தாங்க. சொன்னேன் 5 ரூபாய் வச்சு கிசுக்கு போனி பூசன் எல்லாம். ஓஹோ, இங்கிட்டு வா தேஜா, அப்பா பக்கத்தில் பண்ணிடல.
செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போலங்க. சாஸுமே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, சாஸுமே அவங்க வீட்டில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க போல். 3மே அந்த மயோனீஸ் அதுக்கப்புறம் அந்த சாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. 2 பேரும் அந்த தட்டையே விட மாட்டேங்கிறாங்க. உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, காரமாக இருக்க போகுது. இது வந்து இன்னைக்கு காலையில் வயலுக்கு போகும்போது எடுத்ததுங்க. வெயில் இருக்கிறனால கேமரா பார்க்கும்போது கண்ணு கூசும், அதனால் மூஞ்சி கேவலமாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நம்மளோட வயலை பாருங்கள், இன்னும் ஒரே ஒரு வயல் மட்டும்தான் நடாமல் இருக்குது. 2 வயல் நட்டாச்சு, 3வது வயல் இன்றைக்கி நட்டுட்ருக்காங்க. அப்பா வந்து விடிகாலையிலே வந்துடுவாங்க. நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்தோம். பாப்பா அங்கன்வாடியில் விட்டுட்டு வந்தோம். இந்த வயலில் அந்த தூரத்தில் ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி குண்டும் குழியுமாக இருக்கிறனால டிராக்டரை வச்சு உழுக முடியல. அதனால் எவ்வளோ தூரத்துக்கு உழுதுருக்காங்களோ அங்கே மட்டும் நாற்று நட்டுருக்காங்க. நாங்கள் இந்த தடவை நடுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. அதனால் நாற்று எல்லாமே காஞ்சு போயிருக்கு. வளர்ந்துரும்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். பார்க்குற இப்படி போட்டுருங்க, கால்குலேட் பண்ணி இல்லை, எல்லாமே ஒட்டி ஒட்டி போய் இங்கே பாரு எப்படி காஞ்சிருக்கு. அப்புறம் 2 3 அப்படி எடுக்க வேணும். அப்பா சொல்லியிருக்காங்க தானே 2 இல்லை 3 போடுங்க, அதனால ஒன்று பார்த்து பெருக்கிடு. எனக்கு தெரிஞ்சு நான் செய்யறேன், சரியா? இங்க பாரு, செய்யலன்னா தான் தப்பு. மருமக இப்படி கெட்டவ அப்படி கெட்டவன்னு சொல்லுவீங்க. எப்படி வப்ப சொல்லு, குச்சி கல்லுமா. ஆனா அப்பா வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னார் சொல்லு? நான் சரியா நடுறேன், நீ வந்து கேப் விடுறேன்னு சொன்னாரு. கேட்டியா கேட்கலையா? ஆமா. அப்புறம் யாரு எக்ஸ்பர்ட் சொல்லு? எங்க பொண்ணுங்க வேலை வந்து பசங்க எப்போதுமே கரெக்டாக இருக்க மாட்டாங்கடி. அப்படி நினச்சிருந்தா அப்பா மட்டும்தான் தனியாக காலையில் வந்து செஞ்சாரு, பண்ணி முடிச்சிருக்காரா இல்லையா? இதுக்கு மட்டும் பொண்ணுங்களை கம்பேர் பண்ணுங்க நீங்கள். மற்ற எல்லாத்துக்கும் நான் ஆம்பளடி, சரியா? உன்னால் இது முடியாது, சரியா? அப்படின்னு டிமோட்டிவ் பண்ணுங்க. இன்னும் ஒரு வயல் மட்டும் இருக்குங்க. அது நம்ம வீட்டில் இருந்து அந்த சைடு வழியில தான் வந்தேன். இங்கே பாருங்கள், அப்பா நட்டுக்கிட்டு இருந்தது இந்த வயல் தான். பாதி இருந்தது, பாதி முடிச்சிருந்தாங்க. இப்போ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த வயல் இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. லாஸ்ட்டாக இருந்த அந்த ஒரு வயலுமே பாதி முடிச்சாச்சுங்க. வெயில் அதிகமானனால அப்பானால இருக்க முடியல, வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொண்டுட்டு வந்த பையெல்லாம் அங்கே ஒரு சின்ன குளம் இருக்குல்ல, அதில் கழுவிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். இதை வந்து நாளைக்கு இல்லாட்டி ஈவினிங் வந்து அப்பா நடுவாங்க. நட முடியல அப்படின்னா நாளைக்கு எல்லோரும் சேர்ந்து வந்து முடிச்சிருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்களா, இல்லை இதை விட பெட்டராக இருக்குமான்னு சொல்லுங்கள். ஒருவேளை நத்தத்தில் கிடைச்சா நான் இங்கேருந்து தமிழ்நாடு போனதுக்கப்புறம் வாங்கி சாப்பிட்றேன். ஒடிசாவில் கிடைக்கிற சிக்கன் மோமோஸ் டேஸ்ட் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் எப்படின்னு. நான் இப்போ வரைக்குமே தமிழ்நாட்டில் இன்னும் மோமோஸ் சாப்பிடல. ஓகே, உங்களுக்குமே வெஜ் மோமோஸ் ரொம்ப பிடிக்குமா, இல்லை சிக்கன் மோமோஸ் ரொம்ப பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.